நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன். சிறப்பான நாள், உற்சாகமான நாள், மகிழ்ச்சியா தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் சாப்பிட்றது எல்லாரும் பிடிக்கும். இன்னொன்று ஒவ்வொரு ஸ்டைலில் சிலர் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க, சிலர் டைனிங் டேபிள் சேர்ல அப்படின்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. இங்கே ஒரு மனிதர் எப்பவுமே ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் ஒரு எம்டி சேர் என்ன பண்ணுவாராம், விட்டு வச்சிருப்பாரு. சரி, எம்டி சேர் உட்கார வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் சாப்பிடுவார். கூட நண்பர்கள் எல்லாரும் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாலும் ஒரு எம்டி சேர் இருக்கும். யார் இல்லைனாலும் ஒரு எம்டி சேர் என்ன பண்ணுவார், அங்கே வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ இதை பார்த்து எல்லாரும் விசித்திரமா இருக்கும், இப்படி ஒரு பழக்கம் யார்கிட்ட இருக்குது, என்னடா ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குது, என்ன ஒரு பழக்கம்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டிருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு எம்டி சேர் அவங்க எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்களே, இங்கே என்ன காரணம் அப்படின்னு. என் நண்பர்கள் சில நாள் என் கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிட இருப்பாங்க. என்னுடைய குடும்பத்தினர் என் கூட சில நாள் சாப்பிட இருப்பாங்க. சில நாள் யாருமே என்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஆனால் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுதும் அந்த வெற்றிடத்தை போல நான் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். நான் தான் ரொம்ப முக்கியம், நான் தான் ரொம்ப பெருசு, எல்லாருக்கும் மத்தியில் நான் தான் இருப்பேன், என்னை நான் என்ன பண்ணிருக்கக்கூடாது, தூக்கி வைத்து விடக்கூடாது. அந்த காலிச்சேரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, நானும் அந்த காலிச்சேர் போல ஒரு வெற்றிடம் தான், யார் என்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அப்படிங்கிற அந்த ஒரு கிராட்டிடியூட் உணர்வு, நன்றி உணர்வு தவிர, நான் ஒரு தாழ்ச்சியான ஒரு மனப்பான்மையை தவிர அதுதான் இருக்கணுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு சொல்லியிருக்கிறார். ஸோ அதுபோல நாமும் அப்படிதான், தாழ்ச்சியான மனநிலை கொண்டிருத்தல் அவசியம், தாழ்வு மனப்பான்மை அவசியம் இல்லை. ஓகே ஜோ, சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இந்த ஸ்டோரியோட வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். திரியாக உனை மாற்றி இருள் சூழ்ந்த என் வாழ்வில் ஒளியேற்றி புதியதோர் வாழ்வினை எனக்கென தந்திடும் தலைவனும் நினைவினிலே சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறுந்தது எந்த இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன் உடலும் உறுதியுமே உறுதி தந்தது.
அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். வழி தவறிய ஆடன உனது அருள் வழியினை நான் மறந்திட என்னை காண கல்லும் முள்ளும் அலைந்து தேடினான். ஒரு கிளை என நீ இறந்திட, அது கொடி என நான் படர்ந்திட, உந்தன் அன்பு நெஞ்சினிலே என்னை மூடினாய். லா, 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 உந்தன் அன்பிற்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். சிறப்பான ஆலை தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்து நாளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜோஸ். அதாவது தாழ்ச்சியோடு இருக்கணும், தாழ்வு மனநிலை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு நாளை நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு நாள் என்னென்ன சில வாழ்வின் உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறோம். மேபி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இது தெரிஞ்சு புரியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த ஒரு புரிதலை என்ன பண்ண போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். சில வாழ்வின் உண்மைகள். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பிகம் வாட் யூ டூ டெய்லி, நாட் பிளான் சம் டே அப்படிங்கிறது. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, இன்றைக்கு நான் என்னவாக ஆக விரும்புகிறேன், என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா, அதற்கு நான் செயல்பட்டால் தான் அப்படி மாற முடியுமே தவிர, என்கிட்ட திட்டங்கள் நிறைய இருக்குது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அது இசட் வரைக்கும் போகுது. இந்த வண்டி நம்பர் பிளேட் மாதிரி தான், அது A to Z முடிஞ்சிருச்சுன்னா உடனே ஏஏ ஏபி ஏசின்னு மாற்றுவாங்க. அது ஏஇசட் முடிஞ்ச உடனே பிஏன்னு மாற்றும். அந்த மாதிரி என்கிட்ட பிளான்ஸு நிறைய இருக்குது. ஆனால் நான் செயல்படவில்லை அப்படின்னா அந்த திட்டத்தை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்வின் உண்மை, அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம பேசுவதாக இருக்கலாம், இல்லை என்னுடைய திட்டங்களை நான் பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், ஒன்றும் வேலைக்காக போகிறது கிடையாது. எப்போது நான் செயல்பட தொடங்குகிறேனோ அப்போதுதான் என் வாழ்க்கை மாற்றம் காண தொடங்குகிறது. ஓகே, இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும்.
எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றைக் கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல மதுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் 119. அதில் இருக்கின்ற ஒரு சில வரிகள் 66, 68, 76, 77 மற்றும் 93, 94 ஆகிய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருப்பாடலுடைய வரிகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்று பார்த்தோம்னா, ஒரு மனிதர் தன்னுடைய மன்றாட்டை ஆண்டவரிடம் ஏறெடுக்கின்றார். இந்த மன்றாட்டு எதற்கான ஒரு மன்றாட்டு என்று பார்க்கிற பொழுது, முதலாவதாக ஆண்டவருடைய நியமங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு கற்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவதை இந்த திருப்பாடல்ல நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த திருப்பாடல்ல உம்முடைய நீதி நெறிமுறைகளை, உம்முடைய நியமங்களை எனக்கு கற்பியும் என்று சொல்கின்றார். கடவுளுடைய நியமங்கள் நெறிமுறைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவை. எனவே அதை ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்கிற பொழுது அவர் தெளிந்த உணர்வு கொண்ட ஒரு மனிதராக, தெளிந்த பார்வை கொண்ட ஒரு மனிதராக, அறிவு தெளிவோடு செயல்படுகிறவராக இருக்கின்றார். அந்த அறிவு தெளிவு தான் முக்கியம், அந்த விவேகம் முக்கியம். அதை கொடுப்பது யார்? ஆண்டவர் மட்டுமே. எனவே கடவுளிடமிருந்தே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்கின்ற இந்த திருப்பாடலுடைய அந்த கதை மாந்தர், அவர் ஆண்டவரிடம் தன்னுடைய மன்றாட்டை ஒப்பு கொடுத்து, உம்முடைய நியமங்களை, உம்முடைய ஞானத்தை எனக்கு கற்பித்தருளும் என்று மன்றாடுகின்றார். இரண்டாவது, என்னை காத்தருளும், ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று இதற்கு பிறகு வருகிற வசனங்களிலே சொல்கின்றார். அதாவது என்னை தீமையிலிருந்தும், இந்த உலகத்தினுடைய பல சோதனைகளிலிருந்தும், தீய மனிதர்களிலிருந்தும் என்னை காத்தருளும், ஏனெனில் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்ல. கடவுளுடைய வாக்கு உண்மையானது. கடவுளுடைய வாக்கு என்னைக்குமே மாறாதது. அது நிலைத்திருக்கக்கூடியது. அதிலே நம்பிக்கை வைத்திருப்பதை இந்த கதை மாதர் அங்கு வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்கின்றார், நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், எனவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தைரியமாக நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் இவர் ஒரு மன்றாட்டை ஒப்புக் கொடுக்கின்றார். இறுதியாக இந்த திருப்பாடல் அந்த 93, 94 வசனங்களையும் நம்ம பார்க்கின்ற பொழுது அதைத்தான் மீண்டுமாக இங்கு வற்புறுத்தி சொல்லப்படுகிறது. என்ன என்று பார்க்கிற பொழுது, உம் நியமங்களை நான் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர், உமக்கே நான் உரிமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடவுளுடைய நியமங்களின்படி வாழுகின்ற ஒரு மனிதர் எப்பொழுதுமே பிழைத்துக் கொள்வார். அது வாழ்க்கையினுடைய இக்கட்டான சூழல்களாக இருக்கலாம், அல்லது வெளியிடத்திலிருந்து வருகின்ற சோதனைகளாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில எந்த ஒரு மனிதர் ஆண்டவருடைய நியமங்களின்படி வாழ்கின்றாரோ, ஆண்டவருடைய அந்த ஞானத்தினுடைய நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையாக அமைத்துக் கொள்கிறாரோ, அவர் எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்வார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை
காப்பாற்றுவார். ஆண்டவருடைய வாக்குறுதி, ஆண்டவருடைய வார்த்தை அவரை காப்பாற்றும். எனவே அதை மீண்டுமாக அவர் எடுத்துச் சொல்லி, உம் நியமங்களை நான் என்றும் மறவேன் என்று சொல்லி, உமக்கே நான் உரிமை, உம் நியமங்களையே நான் எப்பொழுதும் நாடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த திருப்பாடல் கடவுளுடைய உயர்ந்த ஞானத்தை பற்றி, அந்த கடவுளுடைய வாக்கு பெறலாத அந்த தன்மையை பற்றி, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவர் என்பதையும் பற்றி எடுத்துச் சொல்லி, இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மன்றாட்டை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். எனவே ஒரு மனிதருக்கு தேவை என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம் என்ன இது பார்க்கிற பொழுது அவசியமானது ஆண்டவருடைய நியமங்களை ஒருவர் கற்றுக்கொள்வதுதான். இந்த உலகத்துல பல மனிதர்கள் பலவற்றை நமக்கு கற்பிக்கலாம், இந்த உலகத்துல பலவிதமான கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் நிலையற்றவை. ஆனால் ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஞானத்தின் வெளிப்பாடாகிய அந்த நீதிமுறைகளும் நெறிமுறைகளும் நியமங்களும் நம்மை வாழ வைக்கக்கூடியவை. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அதிகாலை வேளையில இந்த திருப்பாடலானது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாள் காலையும் தொடங்குகிற பொழுது இந்த திருப்பாடலுடைய வார்த்தைகளை நாம் நமது மனதில் உச்சரித்து ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை தவறாமல் காத்து வழிநடத்துவார். எனவே அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு அவசியம். கடவுளுடைய அந்த வாக்கு பிறலாமை என்கின்ற அந்த அற்புதமான அந்த குணத்துல நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த திருப்பாடல் ஆசிரியர் அந்த நம்பிக்கையை ஆண்டவரிடம் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் சிறப்பாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கையை நாமும் ஆண்டவரிடம் வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நெறிமுறைகளின்படி நடக்க எனக்கு கற்பியும் என்று சொல்லி கேட்டு அதன்படி வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த திருப்பாடலுடைய வரிகளுக்கு ஏற்ப நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நெறிமுறைகளின்படி வாழ எங்களுக்கு கற்பியும். அதற்கு எதிராக வருகிற சோதனைகள், தடைகளை நாங்கள் அகற்றி உம்முடைய மக்களாக நம்பிக்கையில நிலைத்து நிற்க எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வின் உண்மைகள் இல்ல வாழ்க்கை பாடங்கள் என்னென்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா people will treat you how you allow them அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க என்னவா இருக்கணுங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை திட்டுறாங்க அப்படின்னும் போது நீங்க பேசினாதான் அடுத்த தடவை உங்களை அந்த மாதிரி திட்ட மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை ஓகே பரவாயில்ல, ஏதோ கோவத்துல திட்டுறாங்க அப்படின்னு நின்னுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவையும் அதே மாதிரிதான் எல்லாமே. ஒரு நீங்க ஜோக்கரா இருக்கணும்னு ஆப்போசிட்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு நீங்க தான் அலோவ் பண்றீங்க. நீங்க ஜோக்கரா இருக்கிறதாவோ இல்ல ஒரு ஹீரோவா இருக்கிறதாலோ இல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் அலோவ் பண்றீங்களே தவிர அடுத்தவங்க ட்ரை பண்ணலாம். பட் யூ டிசைட். யார் நம்ம அதை அனுமதிக்கிறோமா இல்லையா? நீங்க என்னை கோவப்பட்டு பேசுறப்ப அந்த கோபத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஓகே நீங்க எத்தனை தடவை கோவப்பட்டாலும் நான் ஏத்து பேச மாட்டேன் அப்படிங்கறத நான் அலோவ் பண்ணிட்டேன்னா அந்த மக்கள் என்னை எப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது போல நான் ஒரு சிடுமூஞ்சிக்காரன் அப்படின்னு எல்லாரும் என்னை இது பண்ணா அப்ப சிடுன்னு எல்லாத்தையும் நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னா அப்போ எல்லாரும் என்ன சிடுமூஞ்சிக்காரன் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ண. அப்ப இது எல்லாம் யாருடைய கரங்களில் இருக்கிறது என்றால் என்னுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. என்னை எல்லாரும் மட்டம் தட்டுறாங்க, என்னை எல்லாரும் குறை சொல்றாங்க, என்னை எல்லாரும் இழிநேவா பேசுறாங்க, என்னைய பத்தி இல்லாதது போலதான் பேசுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் யாருன்னா அவங்க கிடையாது, இதை அனுமதித்த நாம் தான். அப்ப இங்க யாருக்கு மாற்றம் காண வேண்டும்? நாம் தான். ஸோ பீப்புள் வில் ட்ரீட் யூ ஹவ் யூ அலோவ் தம். நம்ம அவங்களை எப்படி ட்ரீட் பண்றதுக்கு அலோவ் பண்றோமோ அது போலதான் அவர்கள் நம்மை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை நாம திருத்திக் கொள்ளுவோம் அப்படிங்கறதான் இந்த வாழ்க்கை பாடம். இன்னும் என்னென்ன வாழ்க்கை பாடங்கள்லாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 24. புனித அந்தோனி மரிய கிளாரட். ஸ்பெயின் நாட்டிலுள்ள கட்டலோனியா பகுதியில் வாழ்ந்த ஜுவான் கிளாரட் ஜோசெஃபா கிளாரட் பெற்றோருக்கு கிபி 1807 டிசம்பர் 23 பிறந்தார் அந்தோனி மரிய கிளாரட். தன் தந்தையுடன் இணைந்து நெசவுத் தொழிலில் ஈடுபட்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1829 குருமடத்தில் சேர்ந்தார். கிபி
1835 ஆண்டு ஜூன் 13ஆம் நாள் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற அருட்தந்தை அந்தோனி மரிய கிளாரட் விலாட்ரே, ஜிரோனோ, கட்டலோனியா போன்ற பகுதிகளில் மறைப்பணிகளைச் செய்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கிபி 1849ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் கிளரீசியன் சபையினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை அந்தோனி மரிய கிளாரட் கிபி 1850ஆம் ஆண்டு சந்தியாகோ மறைமாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஏழை மக்களின் பயன்பாட்டிற்காக எண்ணற்ற மருத்துவமனைகளையும் கல்விச் சாலைகளையும் கட்டி எழுப்பிய பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளாரட் தன் மறைமாவட்டம் முழுவதும் பயணித்து மக்களின் நலனில் அக்கறையோடு செயல்பட்டார். ஸ்பெயின் நாட்டின் அரசி இசபெல்லாவின் வேண்டுகோளின்படி கிபி 1857ஆம் ஆண்டு அரசியின் ஆலோசகராக பணிகளைச் செய்த இவர் கல்வியின் அவசியத்தினை அனைவரிடமும் எடுத்துரைத்தார். கிபி 1869ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் வத்திக்கான் சங்க கூட்டத்தில் பங்கு கொண்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்த பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளாரட் கிபி 1870ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் விண்ணகமடைந்தார். சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட எளிய மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த பேராயர் மேதகு அந்தோனி மரிய கிளாரட்டினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1950ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் நாள் புனிதராக உயர்த்தி துணி வியாபாரிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித அந்தோனி மரிய கிளாரட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நெசவு தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் தொழிலினை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அடுத்தது என்ன வாழ்க்கை பாடமா இருக்கு? அடுத்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா உத்வேகம், ஒழுக்கம். இதுல எது வேணும்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. விஷயம் என்ன அப்படின்னா உத்வேகம். ஏதோ ஒரு திரைப்படம் பாக்குறீங்க, அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகர் ஏதோ அப்படி வீராவசியமா வசனங்கள் பேசுறாரு, உடனே நமக்கும் அது போல என்ன பண்ணணும், செய்யணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு தோணும். உத்வேகம் கொஞ்ச நாளைக்கு தான் என்ன பண்ணும் இருக்கும். அந்த உத்வேகம் கொஞ்ச நாளைக்கு தான் வேலையும் செய்யும். உத்வேகத்தோடு கடைசி வரைக்கும் என்னால் இருக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு முடியாது. ஆனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியா நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சின்ன வயசுல நமக்கு ஸ்கூல்ல இந்த நகம் வெட்டுறது இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினா பார்ப்பாங்க. இதை செய்யலன்னா அடி விழும். ஸ்கூல்ல எல்லாம் அடி விழும், கிரவுண்ட்ல ரவுண்ட் என்ன பண்ணுவோம், ஓடலாம். இதுக்கு பயந்து என்ன பண்ணுவோம், ஒழுங்கா நகை விட்டுட்டு போவோம். சின்ன வயசுல பண்ண பழக்கம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டாலும் என்ன பண்ண தோணும், ஐயோ நகத்தை வெட்டணும். அப்போ இதே ஒரு உத்வேகத்தோட யாரும் நகத்தை நீங்கள் ஒழுங்கா வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த கிருமியும் வராது, அது தாக்காது, இப்படிதான் ஒரு உத்வேகமா பேசி அந்த உத்வேகத்தை கேட்ட ஒரு 4 நாள் வேணா என்ன பண்ணிருப்போம், கரெக்டா செஞ்சிருப்போம். ஸோ அப்போ அந்த உத்வேகத்தை காட்டிலும் ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒழுக்கம் என்னன்னா தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்வது. நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா உத்வேகமா 4 படம் பார்த்துட்டு 4 நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது விஷயம் கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்தோடு ஓகே 4 மணிக்கு எந்திரிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு 4 மணிக்கு தூங்கணும்னு தோணுனாலும் கூட நான் எழுந்து இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய ஒழுக்கம். ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம், வாழ்க்கை உண்மை என்னன்னா உத்வேகத்தை காட்டிலும் ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, என்னென்னலாம் வாழ்க்கை பாடம் நமக்கு எது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். தாவோ தத்துவம் அது 4 வகை மனிதர்களை சுட்டுகிறது. முதல் வகை எதுவும் தெரியாது, ஆனால் தெரியாது என்று தெரியாதவர்கள். இது முட்டாள் வகை, விலகி நிற்க வேண்டும். 2ஆம் வகை எதுவும் தெரியாது, ஆனால் தெரியாது என்று தெரிந்தவர்கள். இது வெகுளி வகை, கற்றுத்தர வேண்டும். 3ஆம் வகை எல்லாம் தெரியும், ஆனால் தெரியும் என்று தெரியாதவர்கள்.
இது தூங்கும் வகை, எழுப்பி விட வேண்டும். 4ஆம் வகை எல்லாம் தெரியும், ஆனால் தெரியும் என்று தெரிந்தவர்கள், இது ஞானிகள் வகை, பின்பற்ற வேண்டும். இந்த 4 வகை தத்துவத்தை கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியோடு பொருத்தி பார்க்கலாமே. கிறிஸ்துமஸுக்கு இது உதவுமே. முதல் வகை மனிதர்கள் எதுவும் தெரியாது, ஆனால் தெரியாது என தெரியாதவர்கள். ஏரோது மன்னனை போல, அந்த சத்திரக்காரன் போல, பாலன் சேசுவின் தெய்வீக மகிமை தெரியாமல் அவரை கொல்ல தேடிய ஏரோது மன்னன் போல, அதை செய்து முடிக்க நூற்றுக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்த அந்த அரக்கன் போல, இடம் கேட்டு வாசலில் நின்ற நிறை மாத கர்ப்பிணியாம் அன்னை மரியாளுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று மறுத்த அந்த சத்திரக்காரன் போல, இந்த முதல் வகை மனிதர்கள் முட்டாள்கள், ஆனால் மூர்க்கர்கள். உங்கள் வாழ்வில் இவர்களை விட்டு விலகி வையுங்கள், விட்டு விலக்கி வையுங்கள், விலகி நில்லுங்கள். 2ஆம் வகை மனிதர்கள் எதுவும் தெரியாது, ஆனால் தெரியாது என்று தெரிந்தவர்கள். தங்கள் ஆடுகளுக்கு சாமக்காவல் காத்து நின்ற இடையர்கள் போல, இந்த ஏழைக்கு என்னங்க தெரியும் என்கின்ற மனநிலையில் இறைவார்த்தைக்கு திறந்த மனம் கொண்டு வாழ்ந்த அவர்கள் போல, தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மெசியா பிறந்து விட்டார் என்று வானதூதர் சொன்ன உடனே நம்பியவர்கள், உள்ளதை உள்ளபடி அப்படியே போட்டுவிட்டு பாலனை தரிசிக்க உடனே கிளம்பி விட்டவர்கள். இவர்கள் எளிய மனம் படைத்த வெகுளிகள். கற்றுக் கொடுங்கள், கற்றுக்கொள்வார்கள். 3ஆம் வகை மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், ஆனால் தெரியும் என்று தெரியாதவர்கள். ஏரோது அரண்மனையில் மதம் பிழைத்து வந்த யூத தலைமை குருக்கள் போல, அனைத்தும் கற்றறிந்த மறைநூல் அறிஞர்கள் போல, இவர்கள் சுய நினைவற்றவர்கள், விழிப்புணர்வு அற்றவர்கள். இவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுங்கள், விழிப்புணர்வு பெறுவார்கள். கடைசியாக 4ஆம் வகை மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், ஆனால் தெரியும் என்று தெரிந்தவர்கள். கீழ்த்திசை ஞானிகள் போல வான சாஸ்திரங்களை ஐயந்திரிவர கற்று வான அசைவுகளை கண்டுபிடித்து விண்மீன் எழக்கண்டோம் என்று அதன் போக்கிலே போய் பாலன் இயேசுவை தரிசித்தவர்கள். அவரின் மகிமையை பலருக்கும் பறைசாற்றி மெசியாவை சுட்டி காட்டியவர்கள். இவர்கள் ஞானிகள், இவர்களை பின்பற்றுங்கள். அது சரி, இந்த 4 வகை மனிதர்களில் தாங்கள் எந்த வகையராவோ, பின்பற்றும் ஞானம் கைவிடாது. ஆனால் இந்த சுழற்சியை நோக்குங்கள். நான் போனால்தான் ஞானம் வரும், ஞானம் வந்தால்தான் நான் போக முடியும். எப்படி? சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை உண்மைகள் இல்ல வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா என்ன? அடுத்ததா வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயம் எப்போ வருது அப்படின்னும் போது, நம்ம கண்ட்ரோல் இல்லாத பல விஷயங்களை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இந்த விஷயம் ஏன் கண்ட்ரோல் தான், இது நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வருது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லையோ, இது நம்ம கையில் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள். எதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் என் கண்ட்ரோலில் இல்ல. இதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொண்டாலே போதும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிவுகளை நான் எடுக்க, அது என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனால் பிறருடைய வாழ்க்கையில் இந்த கலர் ட்ரெஸ் தான் நீ போடணும், இந்த மாதிரி தான் நீ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், இத்தனை மணிக்கு தான் நீ வரணும், இதெல்லாம் நம்முடைய கரங்களில் இல்லை. ஒரு அலுவலகத்துல ஒருத்தர் லேட்டா வராரு, லேட்டா வரவர் தான் திருத்திக்கணுமே தவிர, நீ டெய்லி லேட்டா வரையன்னு மேலதிகாரிகள் வந்து அவரை திட்டினாருன்னா அது அவருடைய கண்ட்ரோல்ல இல்ல. அவர் தாமதமாக வருவதும் வராமல் இருப்பதும் அந்த தனிப்பட்ட நபருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நான் ஒரு மேலதிகாரியா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறது நல்லது, அதை நான் விதிகளை நான் பின்பற்றுகிறேன், அது சந்தோஷம். ஆனா இவன் சீக்கிரம் வர மாட்டேங்க, நீ சீக்கிரமான்னு சொன்னா இங்க யாருக்கு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்னா இப்ப அவர் நான் திருத்த வேண்டியதுனா வெரி சிம்பிள். எப்பா நீ கரெக்டா டயத்துக்கு வா, பாத்துக்கோ, வரலையா எத்தனை நேரத்துக்கு லேட்டா வரணும் அத்தனதுக்கான சேலரி என்ன பண்ணும், கட் பண்ணா வேலை முடிஞ்சுது. அப்ப நானும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதில்லை, அவருக்கும் ஐயோ சம்பளத்துல பிடிக்கும், அப்ப என்ன பண்ணுவோம், சீக்கிரம் வரணும். ஸோ அப்போ நம்மளுடைய கரங்களில் எதெல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை கட்டுப்படுத்த வேண்டும் என விரும்புவது. என்னுடைய ஃபேமிலி டிசிப்ளினாக இருக்கணும். ஒரே வீட்டில் 3 குழந்தைங்க இருப்பாங்க, ஒருத்தன் படுத்து எந்திரிச்ச துணியெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுவான், மடிச்சு வைப்பான், இன்னொருத்தன் மடிச்சு வைக்க மாட்டான். அவனும் மடிச்சு வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நான் அவனை வளர்க்க வேண்டுமே தவிர அவன் செய்யணுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கட்டுப்பாட்டில் இல்லாததை கட்டுப்படுத்த விரும்புகின்ற பொழுது ஸ்ட்ரெஸ் யாருக்கு? நமக்கு தான். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளும். இன்னும் வேற என்ன உண்மைகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய இரத்தத்தை பற்றி நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று நிறைவாக இயேசுவின் இரத்தம் புதிய வழி என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரத்தத்துக்கும் ஆளுமைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தையும் சிந்துவதற்கு முன் வருகின்றார்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், நம்மை தூய்மைப்படுத்தினார், பாவங்களிலிருந்து விடுதலை தந்தார், விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்கினார், அதை பானமாக தந்தார் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம். இன்று இயேசுவின் இரத்தம் புதிய வழியாக மாறுகிறது. எபிரேயர் திருமடல் 10ஆம் அதிகாரம் 20வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயத்திற்கு நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. புதிய வழி. புதிய வழியை கண்டுபிடிப்பதற்கு பலரும் விலை கொடுத்திருக்கிறார்கள். பல கடல் வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். கடல் கடந்து சென்று புதிய வழிகளை உருவாக்கியிருக்கிறார்கள், புதிய வழித்தடங்களை உருவாக்கிறார்கள், பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு புதிய ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். அந்த பாதையின் வழியாக நாம் இறையாட்சிக்குள் நுழைகிறோம், இறைவனை சென்று அடைகிறோம். இயேசு தம் இரத்தத்தை சிந்தி இந்த புதிய வழியை நமக்கு திறந்து வைத்து தன்னுடைய ஆளுமையை எண்பித்துள்ளார். இயேசுவை போற்றுவோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு வழியாக நாம் இறை தந்தையை நோக்கி பயணம் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமையில் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ அடுத்ததான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். உடல் ஆரோக்கியம் தான் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு ஒரு வெற்றியை நான் கொண்டாட வேண்டும்னா நான் முதல் உயிரோடு இருக்கணும். நான் இன்னைக்கு மாங்குன்னு வேலை செய்கிறதா இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்காமல் நான் வேலை செய்கிறதா இருக்கலாம், நான் வாழ்க்கையில் உயரிய நிலை அடைய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த நாள் வருகின்ற பொழுது அதை கொண்டாடக்கூடிய ஆற்றல் என் உடம்புல என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒரு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாண்டு நான் ஜெயிச்சு நான் கப்பு வாங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த கப்பை தூக்கக்கூடிய ஆற்றல் என் உடம்புல என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள் உடலில் அக்கறை செலுத்துவதே கிடையாது. உடல் நலனில் அக்கறை செலுத்தலை அப்படின்னா, அதை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, we will pay double later. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அது 2 மடங்கு என்ன பண்ணிட்டு இருக்கும்? திருப்பி செலுத்த வேண்டிய வேலை இருக்கும். நம்முடைய குடும்பத்தினர் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால சொல்லக்கூடிய நான் தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை உண்மைகள், வாழ்க்கை பாடம், இந்த உடல் நலன் கடவுள் ஆரோக்கியமான ஒரு உடலை கொடுத்திருக்கிறார். அதை ஆரோக்கியமாகவே வைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான உணவுகள் எடுக்கணும், தேவையில்லாத உணவுகளை விளக்கணும், தேவையான நேரத்தில் நான் நல்லா தூங்கணும். தூங்குறது வேற, ரெஸ்ட் எடுக்கிறது வேற. இன்னைக்கு எல்லாரும் தூங்குறோமே தவிர ரெஸ்ட் எடுக்கமான்னு கேட்டால் தெரியல. அங்கே ஓய்வு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தூங்குகின்ற நேரத்தில் ஓய்வெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம செய்யறோமா? இதெல்லாம் கரெக்டா செஞ்சா நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி. நம்முடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வின் உண்மைகள், வாழ்வின் பாடங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததான் என்ன? அடுத்ததான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தேவைப்படுதுன்னா இதுதான் ஜோஸ். சைலன்ஸ் இஸ் பெட்டர் தென் அன்னெசரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் நான் நல்லவன், நான் இதுதான் யோசிச்சேன், நான் இதுதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆனால் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினே இருப்போம். அது தேவையே இல்லை. சைலண்டா இருங்க. நீங்க யாரு, என்ன, நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க நல்ல விதமா தான் நினைச்சீங்களா இல்ல கெட்ட விதமா தான் நினைச்சீங்களா அப்படிங்கிறது லேட்டரா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அதை போய் எல்லா டைமும் உட்கார்ந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இது எதை கத்துக்கிறோம் இல்லையோ இதை கண்டிப்பா கத்துக்கிட்டோம், இதை கண்டிப்பா வாழ்வாக்கணும் அப்படின்னா வீடுகள்ல குடும்பங்கள்லாம் நிம்மதியா இருக்க முடியும். பல நேரங்கள் என்னுடைய நிலை என்ன, எதனால என்னால வர முடியல அப்படிங்கிறத நான் முற்படுகின்றேன். ஆனா அவங்க கேட்கறவங்க வரல, அதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீ ஏன் வரல, அதுக்கான காரணம் என்ன, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த நேரத்தில் அந்த கவலைப்படாத மனிதரிடம் எனக்கான காரணத்தை சொல்லி எந்த பலனும் உண்டான்னு கேட்டா இல்ல, கிடையாது. சில நேரங்கள் வீடுகள், எல்லார் வீடுகளையும் நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா, எங்களுடைய வீடுகள் நடக்கிறப்போ இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, கொஞ்சம் லேட்டா போகும். குழந்தைகள் பிறந்த இதுல அப்போ போய் என்ன, ஏன் இவ்வளவு லேட்டா வாரீங்கன்னு கேட்டா, இல்ல பிள்ளை பாப்பாவெல்லாம் கிளப்பி போக லேட் ஆச்சு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல பிள்ளைங்க வந்திருக்கும் போது அவங்க லேட்டா வரும்போது ரீசன் சொல்லிக்குவாங்க. அது என்ன ஆச்சுன்னா, எல்லார் வீடுகளும் நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க சொல்ற வேகத்தை பார்த்தா அங்கேயே நடக்குது. ஆமா. அப்ப என்னன்னா, இப்ப அந்த டைம் சொல்ல விஷயம் சரி ரைட், அவங்க வீட்டுல குழந்தை எல்லாம் வரும்போது
புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது. நாளடைவில் அவங்க வீட்டில் அவங்களுக்கு பசங்களுக்கு திருமணமாகி அந்த குழந்தை வரப்போ அதே மாதிரி லேட்டாக வரப்போ நம்ம எப்படி கேட்காம இருப்போம், இப்போ புரியுதா ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த நேரங்களில் அமைதியாக கடந்து செல்லுதல், அப்போ அவங்களே அதை என்ன பண்ணுவாங்க, உணரக்கூடிய ஒரு தருணம் வரும். நம்ம உட்காந்து வளவளன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வராத ஒரு புரிதல் அந்த அமைதியின் போது அவர்களுக்கு நடக்கிறப்ப அவங்க ஈஸியாக என்ன பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ சைலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than unnecessary எக்ஸ்பிளனேஷன்ஸ். எதை கத்துக்கிறோமோ இல்லையோ இதை கண்டிப்பா கத்துக்கணும். ஓகே ஜோஸ், இன்னும் என்னென்னலாம் நம்ம கத்துக்கணும் நம்ம வாழ்க்கை பாடமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றி பெறவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் இதோ அறிஞர் மேசோன் என்பவர் நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். இங்கே மதிப்பிடுதல், எது சிறந்தது என்பதை கண்டு அதை உடனடியாக கைக்கொள்வது, செயல்படுத்துவது ஆகிய ஒரு காரியத்தை பற்றி அவர் இப்படி சொல்கிறார். As every thread of gold is valuable, so is every moment of time in our life. நண்பர்களே, தங்கம் மதிப்பிற்குரியது என்று நாம் எல்லாரும் அறிவோம். நாளுக்கு நாள் அதனுடைய விலை உயர்ந்து கொண்டே போகிறது என்பதும் நம் அனுபவம். அந்த தங்கத்தினுடைய ஒரு மிகச்சிறிய நூல் இழை, இது என்ன நூல் இழைதானே என்று நாம் அதை தூக்கி எறிவதில்லை. ஏனென்றால் நூல் இழையாக இருந்தாலும் கூட அது மதிப்பிற்குரியது. அப்படித்தான் நமது வாழ்விலே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த காலம், நேரம் என்பது, காலத்தின் ஒவ்வொரு நொடியும் மதிப்பிற்குரியது. சரி, இன்னைக்கு என்ன ஒரு ½ டே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அல்லது ½ hour வேஸ்ட் பண்ணிட்டேன், 5 நிமிடங்கள் தான் நான் வீணாக்கினேன், அதனால என்ன என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்குரிய அந்த மதிப்பை நாம் கொடுப்பதில்லை. பாருங்கள், இங்கே அந்த தங்க நூல் இழை, அது ஒரு நகையாகவோ அல்லது ஒரு பெரிய உடையாகவோ இல்லை, ஒரு சிறிய நூல் தானே என்று அதை நாம் விட்டு விடுவதில்லை. அதையும் எடுத்து பாதுகாத்து பயன்படுத்துகிறோம். அதே போலதான் காலத்தின் ஒவ்வொரு நொடியும், காலத்தினுடைய ஒவ்வொரு பொழுதையும் திட்டமிட்டு எதை எப்போது செய்வது, ஒரு நொடி கூட வீணாகாமல் ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று என்று நாம் திட்டமிட்டு அந்த காலத்தை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். மறந்து விடாதீர்கள், வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு மிக பெரும் ஒரு காரியம், மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நேரத்தை நாம் எப்போதும் பயன்படுத்துவது, நேரத்தை வீணாக்காமல் இருப்பது. சிந்தித்து செயல்படுவோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை பாடம், நமக்கு என்னென்ன வாழ்க்கை பாடம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஜோஸ், அடுத்ததா என்னது? அடுத்ததான் மகிழ்ச்சியை குறித்த ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது எப்போ வரும், எப்படி நம்மகிட்ட இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட எல்லாமே இருக்கணும், எல்லாமே எனக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் என்கிட்ட மகிழ்ச்சி இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு தேவையான அளவு நான் ஒரு தன்னிறைவோடு இருந்தாலே என்னுடைய மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சியின் வரையறை அதை தீர்மானிக்கிறதுனா, எனக்கு ஒரு பைக் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 2 பைக் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு பிடிச்ச பைக் ஒன்று இருந்தாலும் போதும். அந்த பைக் 1 லட்ச ரூபா இருக்கணுமா அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. அது வெறும் 30,000 ரூபா பைக்காக இருந்தால் கூட எனக்கு அது மகிழ்ச்சி தான். அப்போ இதுதான் மகிழ்ச்சியினுடைய வரையறை. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம பல நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கோ இல்லை நம்முடைய பெற்றோர்களோ இல்லை இவங்களுக்கு ஒரு குழந்தை உங்ககிட்ட கேட்குது, நாளைக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னீங்க. என் குழந்தைக்கு சைக்கிளில் போகிறதா? நோ, என் குழந்தை பைக்கில் தான் போகணும்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் என் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்குன்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கு, ஏன்னா அது தேவைப்பட்டது சைக்கிள் தான். அப்போ அதுதான், அப்போ எக்ஸஸாக நம்ம கொடுத்தா மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. ஒரு 1000 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 5000 ரூபா கொடுத்தா மகிழ்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். இப்போ பணத்தை பொறுத்த வரைக்கும் வேணா மேபி 1000 ரூபா கேட்ட இடத்துல 1000 ரூபா கொடுத்தா மகிழ்ச்சி ஆகலாம். ஓகே, ஆனால் நான் ஒரு பொருளாக ஏதோ ஒரு விரும்பிய ஒரு விஷயத்தை நான் என்ன பண்றேன், பெற்றுக்கொள்ள விரும்புகிறேங்கிறப்போ அது சின்னதா பெருசாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நான் விரும்புவதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை தாண்டி நான் எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் அது எனக்கு மகிழ்ச்சியை தராது. ஓகே, என்னென்ன வாழ்க்கை பாடங்கள்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவை பார்க்கலாம். இந்த
இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராளுமன்றம் நீதிமன்றத்தில் தலையிடக்கூடாது என்று பார்த்தோம். நீதிமன்றம் பாராளுமன்றத்தில் தலையிட முடியுமா? முடியாது. ஏன்னா அதான் செக் அண்ட் பேலன்சஸ். அது ஒவ்வொரு முறை நீதிமன்றம் பாராளுமன்றத்திற்குள்ளால நீ இதை பேசக்கூடாது, நீ இப்படி உட்காரக்கூடாது, நீ இப்படி எழுப்பி நடக்கணும்லாம் சொல்ல ஆரம்பித்தா பாராளுமன்றத்தை நடத்த முடியாது. எனவேதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 122 மிக தெளிவாக சொல்லுகிறது, பாராளுமன்றத்திற்குள் நடைபெறுகின்ற செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை விதித்திருக்கிறது. எவ்வளோ அழகா நம்முடைய முன்னோர்கள் யோசிச்சிருக்காங்க பாருங்க. அது அவன் வேலையை கரெக்டாக செய்யணும், அவ்வளவுதான். அவர்கள் எல்லையை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுல சட்டத்தை உருவாக்கியவர்கள் தெளிவாக அதை வரையறுத்திருக்கிறார்கள். ரொம்ப ஸ்லாங்கில் சொல்லுவாங்க இல்லையா, அவன் சொல்லி அவன் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவையின் மாண்புக்கு முரணாக நடந்து கொண்டார்கள், அவையில் அதனுடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லி நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படியெல்லாம் பார்த்தா பல சட்டமன்றங்களில் பல நேரங்களில் வேட்டி கிழிப்பு எல்லாம் நடந்திருக்கு. பாராளுமன்றத்திலையும் அதே போல தான் சேரை தூக்கி அடிக்கிறது, அதை போடுறதுக்கு மேய்க்க உடைக்கிறது, இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீதிமன்றம் வேற ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதனுடைய பேரில் அது இந்த பாராளுமன்ற செயல்பாடுகளுக்குள்ளாடி தலையிட முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தவறாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கிற விதத்தில் ஒரு நீதிமன்றம் செயல்படவே முடியாது. மூன்றாவதாக, ஒரு நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற, சட்டத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதனுடைய அலுவல்களை ஒழுங்குபடுத்துகிறவர்களுடைய செயல்பாடுகளை ஒருபோது நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது. இப்போ உதாரணமா, இப்போ சபாநாயகர் உட்கார்ந்துருக்காரு, இவங்க பேப்பரெல்லாம் தூக்கிட்டு அவரை அடிக்க போவாங்க. அவர் போகும்போது உடனே சபாநாயகர் மணி அடிப்பார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிற மார்ஷல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சட்டமன்றத்தில் சட்டசபை காவலர்கள், பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற அவை காவலர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படி நல்லா இருப்பாங்க புஷ்டியா. அவர்கள் உடனே உள்ளாடி வருவாங்க. அந்த எம்பியை குண்டு கட்டா தூக்கி அப்படியே டேபிள் மேலோடையே தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஸோ அவங்க அப்படி அதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. அவங்க வேலை என்னது, பாராளுமன்றத்திற்குள்ளாடி வேற எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது, அதை சரியாக நடத்த வேண்டும், அதற்கு இடையூறு செய்பவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. அப்போ அங்கே அந்த மேன் ஹேண்ட்லிங் எல்லாம் இருக்கும். பல நேரங்களில் எம்பிக்கள் விட மாட்டாங்க, அப்படி நல்லா கோஷம் போடுவாங்க. அந்த நேரத்தில் அவர்களை எல்லாம் தூக்கி வெளியே கொண்டு போகிறது, தரன்னு வெளியே இழுத்துட்டு போகிறது. பல நேரங்களில் பார்த்தா பெண்கள் தான் பாவம், அவர்களை தரக்குறைவா பேசுறது, இழுத்துட்டு போகிறது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவையெல்லாம் பாராளுமன்றம் உருவாக்கி வைத்திருக்கிற மற்ற நடைமுறைகளால் தான் அவர்களை தண்டிக்கவோ அல்லது அவர்களை மேலே நடவடிக்கை துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர நீதிமன்றம் இந்த விஷயங்களில் தலையிடவே முடியாது. அப்பதான் பாராளுமன்றத்தினுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்படும். எப்படி நீதிமன்றத்தை பற்றி பாராளுமன்றம் ஒன்றும் கேட்க முடியாது, அது மாதிரி பாராளுமன்றத்திற்குள்ளால் நடைபெறுகின்ற செயல்பாடுகள், அங்கே பேசப்படுகின்ற விஷயங்கள், அங்கே அவர்கள் கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காகவோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை, அதிகார எல்லையை பாராளுமன்றத்திற்குள் நீட்டித்துக் கொள்ள முடியாது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 122 மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இது மிக தேவை என்று நினைக்கிறோம். அதை தன்னுடைய அதிகார வரம்பில் கொண்டு வருகிற பொழுது ஒருவர் இன்னொருவருடைய எல்லைக்குள்ளால் போய்விடுகிறார். அப்போ தேவையில்லாத முரண்பாடுகள் அங்கே எழுகிறது. அது மக்கள் ஆட்சிக்கு நல்லதல்ல. எனவேதான் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கண்காணித்து சிறப்பாக அவையை வழிநடத்துவதற்குரிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை, சட்டங்களை உருவாக்க வேண்டியது பாராளுமன்றத்தினுடைய கடமை. பாராளுமன்றம் அதற்காக நிறைய நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறது. எனவே நீதிமன்றமும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி, ஒருவேளை அதுக்குள்ளாடி இப்போ கொலை இதை மாதிரிப்பட்ட விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு அது இப்போ நீதிமன்றத்திற்கு வருகிற பொழுது அது அவங்க மற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீதிமன்றம் வேற எந்த இதுவும் செய்ய முடியாது. அவர்களுடைய தனித்தன்மையை மதித்தாக வேண்டும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏராளமான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக அவர்கள் சரியாக பேச வேண்டும், சரியாக செயல்பட வேண்டும், சரியாக ஒழுங்காக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் பாடம் நடத்த வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வாழ்வின் பாடங்கள், வாழ்வின் உண்மைகள் என்னென்னு சொல்லி அடுத்ததா என்ன? அடுத்ததா வந்து பிராக்டிஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராட்டிடியூடை பிராக்டிஸ் பண்ணும்போது, தினமும் அதை செஞ்சுட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு ஆர்டினரி டேவை கூட ஒரு பிளெஸிங், அதாவது ஒரு ஆசீர்வாதமான நாளா மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. காலையில எழுந்தது நம்ம நேரத்துக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி எழுந்துட்டுமா, அது வந்து ஒரு பிளெஸிங் தான், அது ஒரு கிராட்டிடியூட். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு. ஆமா, நான் இந்த டைமுக்கு நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன், 3:59 நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்றதா இருக்கட்டும். வண்டியில போகும்போது தவறி விழுந்துட்டோம், பரவாயில்ல, பெரிய அளவுக்கு அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு எல்லா விஷயத்திலும் நம்ம செய்யற ஏதாவது ஒரு சொதப்பலா ஆனாலுமே அதுல என்ன நன்மைத்தனம் இருக்குது, நல்ல வேலை இது இப்படி ஆகாம இந்த அளவோடு முடிஞ்சிச்சே அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு தினமும் இருக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளா நமக்கு வந்து இருக்கும். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைப்படக்கூடிய ஒன்று. எப்ப நம்ம அந்த கிராட்டிடியூட வெளிப்படுத்துறோம்னா, நான் விரும்பிய மாதிரி நடக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், கிராட்டிடியூட வெளிப்படுத்துறோம். வாவ், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி. ஆனா எப்போ அதை வெளிப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படி வாழ்வாக்கிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும், அதான் அது சொல்லிக்கல, கிராட்டிடியூட் மேக்ஸ் ஆர்டினரி டே இன்டு பிளெஸிங் டே. ஒரு சாதாரண நாளை கூட ஆசீர்வாதமான நாளாக மாற்றக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டுனா இந்த நன்றி உணர்விற்கு, கிராட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு உண்டு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, வேப்பம்பூவில் ஒரு சின்ன தேன் துளி இருக்குது, புயல் அப்படிங்கிறது வந்தா தான் மழை அப்படிங்கிறது மண்ணில் உண்டு. ஸோ இன்னைக்கு வந்து முள்ளு தைச்சதுனால தான் என்ன பண்ணுறோம், செருப்பு போட்டு போகணுங்கிற ஒரு விஷயம், செருப்பு அணியணுங்கிறது தோணி இருக்குது. அந்த செருப்பு தான் எனக்கு அப்கிரேடாக ஷூ அந்த லெவலுக்குலாம் போயிருக்குது. அப்போ யாருமே ஃபர்ஸ்ட் முள்ளு குத்தாமல் இருந்துச்சுன்னா, காலில் எதுவுமே படாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வெறுங்காலில் தான் என்ன பண்ணியிருப்போம், நடந்துட்டு இருந்திருப்போம். அப்போ எனக்கு குளிர்கின்ற பொழுது அதற்கேற்ற ஆடைகள், பருத்தி ஆடைகள், எனக்கு வெயில் அடிக்கிறப்போ அதுக்கேற்ற பருத்தி ஆடைகள். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நான் என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன். எனக்கு குளிருது, ஐயோ எனக்கு குளிருதுன்னு நான் உட்காந்துருந்தேன்னா, எனக்கு கம்பளியிலான ஆடைகள் என்னை நான் உடுத்தி கொண்டால் அந்த குளிரை தாங்கக்கூடிய ஆற்றலை எனக்கு உடல் பெறுங்கிறது எனக்கு தெரியாமலே என்ன பண்ணிருக்கும், போயிருக்கும். எனக்கு ஐயோ வெயில்ல போறேன், எனக்கு உடம்பெல்லாம் சுடுதுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா, பருத்தியாலான ஆடைகள் என் உடல் சூட்டை தணிக்குங்கிறது எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும். ஸோ அப்போ நான் காணக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே என்ன நிறைவாக இருக்கின்றது. சொன்ன மாதிரி நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன்பா, தவறுதலா 4:30 என்ன பண்ணிட்டேன், எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஓகே, எந்திரிச்சாலும் பரவாயில்ல, இதுல ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் மைண்ட கொண்டு போயிட்டேன்னா அதுதான் என்னுடைய ஆசீர்வாதமான நாள். அப்ப இந்த நன்றி உணர்வு ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்தது. இதை நான் உணர்ந்து கொண்டேன்னா என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே எனக்கு அது இல்லை இது இல்லை நான் புலம்ப மாட்டேன். என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தோல்வி மட்டும் தான் அடைகிறேன். நான் இந்த புலம்பல் இருக்கவே இருக்காது. கற்றுக்கொள்வோம், வாழ்வாக்குவோம். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, திறனூட்டப்பட்ட நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது முதல் எழுத்து தான் இஎம். இந்த இஎம்ங்கிறது தயாரிக்கிறது எப்படி? ஒரு பக்கம் நமக்கு கடைகளில் விற்கும் ஒரு பாட்டில் 1 லிட்டர் தாய் திரவம் கிடைக்கும். அந்த தாய் திரவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு மூடி உள்ள ஒரு ட்ரம்மில் 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 17, 2, 19, இந்த 1 லிட்டரை உள்ளே ஊற்றி டைட்டாக மூடி நிழலான இடத்துல வச்சிடலாம். அப்படி வச்சிட்டோம்னா மொதல் 3 நாளைக்கு திறக்கக்கூடாதுங்க. அடுத்த 4 நாளைக்கு மூடிய ஒரு இடம் திறந்து மூடிடுறோம். சும்மா திறந்து அப்படியே மூடிடுறோம். 4 நாள். மொதல் 3 நாள் டைட்டாக மூடி வச்சுருக்கோம், 4 நாள் திறக்கிறோம். 7வது நாள் இந்த திரவத்தை 20 லிட்டர் திரவம் நம்மகிட்ட இருக்கும், இதை பயன்படுத்தலாம். இது ஒரு வகை. 2வது வகை தயாரிப்பு. 3 மஞ்சள் நிறமுள்ள பழம், 3 கிலோ வாழைப்பழம், எந்த வாழைப்பழம்னாலும் நல்லா கனிஞ்சது 3 கிலோ. பப்பாளி பழம் நல்லா பழுத்தது, தோலை சீவிட்டு பழம். பூசணி, மஞ்சள் பூசணி இருக்கு இல்லைங்களா, தோலை சீவிட்டு 3 கிலோ. இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்தா 9 லிட்டர் கிடைக்குமா? 3 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம், 12 ஆச்சா? இது கூட 13 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம், 25 ஆச்சா? இப்போ நம்ம தண்ணி கேன் இருக்கு இல்லைங்களா, அது 25 லிட்டர் தானே, அதுலேயே நம்ம ஊற்றி வைக்கலாம். டைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம், நிழலான இடத்துல வச்சிடலாம். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை மூடியை திறந்து அப்படியே மூடிடலாம். 5 நாளைக்கு ஒரு முறை, 25 நாளில் ரெடி ஆகிடும். 5 தடவை 25 நாளில் ரெடி ஆகிடும். இதுவும் பழக்கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழ ஈயம் கரைசல். எப்படி கொடுக்கணும்? எந்த பயிருக்கும்? நம்ம
பாட்டிலேருந்து தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட செறிவு அதிகம். 10 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி கலந்து பயிர்களில் தெளிக்கலாம். அதே நேரம் பழங்கள்லேருந்து தயாரித்தா 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து தெளிக்கணும். தரைவழி கொடுக்கணும்னா 200 லிட்டர் தண்ணியில் கடைகளில் விழுந்து பாட்டிலில் வாங்கின தாய் திரவத்திலேருந்து தயாரிக்கப்பட்டதுன்னா அதுலேருந்து குறைந்தபட்சம் 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் எடுத்து இதில் கலந்து கீழே கொடுக்கணும். அதே நேரம் பழங்கள்லேருந்து தயாரித்ததுன்னா 200 லிட்டருக்கு 5 லிட்டர் கலந்து தரைவழியில் கொடுக்கணும். நம்ம வீட்டு தோட்டம் தொட்டிகளில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் நம்ம 10 லிட்டர் தண்ணிக்கு அல்லது 20 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி கலந்து அதை ஒவ்வொரு தொட்டிக்கும் பிரித்து ஊற்றி விடலாம். நம்ம பழங்கள்லேருந்து தயார் பண்ண பழ ஈயம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அளவோ அல்லது 2 ரெட்டிப்பு மடங்காக நம்மளால் கொடுக்க முடியும்னா அப்படி கூட கொடுக்கலாம். தெளிக்கிறதும் தரைவழி கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். ஈயம் கரைசல், இந்த ஈயம் கரைசலை எப்போ தெளிக்கலாம், எப்போ தெளித்தா நல்லது? காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணி வரலும் தெளிக்க வேணாம். அப்போ தான் பயிர்கள் உணவு தயாரிக்கிற நேரம், அந்த டைம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி தெளிக்கலாம், 9:30 மணிக்கு முன்னாடி தெளிக்கலாம், அதிகாலையிலேருந்து அப்படி தெளிக்கலாம். அல்லது 12 மணிக்கு அப்புறம் தெளிக்கலாம், தெளித்தா நல்லது. இந்த ஈயம் கரைசலை தனியாகவும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை தரைவழியும் கொடுத்து தெளிச்சும் பயன்படுத்தலாம், இது தனி. அல்லது 7 நாளைக்கு ஒரு முறை. இது கூட மீனமிலமோ அல்லது ஜீவாமிர்தமோ கலந்து தரையில் கொடுக்கலாம், தெளிக்கலாம். இது ரொம்பவும் முக்கியமான பொருள். மாமர சாகுபடி இருக்குல்ல, மாம்பழ சாகுபடி, எந்த விதமான பழ மரங்கள்லையும் பூக்கள்லையும் காய்கறி பயிர்கள்லையும் இந்த ஈயம் கரைசல் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், இலைகளோட இப்படி சுருங்கி இருக்க இலை விரிஞ்சு குடைக்கும். அப்போ அதில் ஒளிச்சேர்க்கை அதிகம் நடக்கும். ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்ப உணவு தயாரிக்கிறது அதிகமாகும், பழங்கள் பெருசாகும், பழங்கள் நல்ல வாளிப்பாக வரும், நமக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்கும். இதுதான் அதோட முக்கியத்துவம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வாழ்க்கை பாடங்கள்லாம் என்னென்னலாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அடுத்தது என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்? ஸோ அடுத்ததான் நமக்கு நம்ம யார் அதாவது சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் வச்சு நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிச்சிருக்குது, எல்லா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நம்ம சொன்னாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள ஆழமாக ஒத்து போக போய் தான் அவங்க எனக்கு என்னது ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. இல்லைன்னா நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லாதோட நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ அதுபோல் எனக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கின்ற பொழுது, கணவனை தேர்ந்தெடுத்தாலோ இல்லை மனைவியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதோ, அப்போ என்னுடைய டேஸ்ட்டுக்கு என்னுடைய விருப்பு வெறுப்புகளை உணர்ந்தவராக ஒருத்தர் இருக்கின்ற பட்சத்தில் என் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். ஓகே, வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சிருக்காங்க, அவர் என்ன பண்ணிக்கிறார், என்னுடைய புரிந்து கொள்கிறார், என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இது என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா, நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேன், கணவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க, தீர்மானிக்கிறார்கள். அப்ப நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஒரு ஆடம்பரமான மனைவி இல்ல ஒரு ஆடம்பரமான கணவனை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை வறுமை நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் என் கையில இருக்குது. ஒரு நல்ல நண்பனை காட்டிலும் ஒரு தீய நண்பனை, தீய வழிகளை காட்டக்கூடிய நண்பனை, திருடக்கூடிய ஒரு நண்பனை, மது பழக்கத்திற்கு அடிமையான ஒருவனை நான் நண்பனாக்கி கொள்கின்ற பொழுது அத்தகைய பழக்கங்களை நமக்கும் நானும் பழகிக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் என் வாழ்வை தீர்மானிக்கிறார்கள். ஸோ நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. இது பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் ஜோஸ். ஏன்னா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட கேரக்டரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கூட சேர்ந்துட்டியோ அதனால தான் இந்த வார்த்தை வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ஜோஸ், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வெரிகோஸ் வெயின் பத்தி பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ண முடியும், என்ன கடைப்பிடிக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, மெடிசன்ஸ் இருக்கா, அந்த நோயாளிகள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாதிப்பு வந்துருது, அதுக்கு வர காரணம் என்ன, அதை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். வெரிகோஸ் வெயின் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா
நம்ம வந்து அதிக நேரமா ஒரே இடத்துல நிக்கிறது லாங் டைம் ஸ்டாண்டிங், அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கும் போது அந்த காலுக்கான ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. இப்ப கால்ல வந்து அந்த பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கும். அதாவது கால்ல மேல இருந்து கீழே வந்த பிளட் கீழ இருந்து மேல் நோக்கி போறதுல பிரச்சனை, அதனாலதான் வெரிகோஸ் வெயின் வருது. ஆமா, இதுதான் முக்கியமான காரணம். பிளஸ் வந்து ஒரு சாதாரணமா நமக்கே வந்து இயல்பாவே நமக்கே தெரியும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படி வாக்கிங் போக சொன்னா நம்ம ஜாலியா போயிட்டு வந்துருவோம், நமக்கு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா நம்ம நடக்கும் போது அந்த காஃப் மசில்ன்றது அந்த சுருங்கி விரிஞ்சிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு பம்ப் மாதிரி வேலை செய்யும். அப்ப கீழே போடுறதுக்கு அது மேல தள்ளி விடும். அப்ப நமக்கு நடக்கும் போது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங் போறது நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அதே அட்டென்ஷன் பொசிஷன்ல நேரா நில்லுங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா நமக்கே நிக்க முடியாது. ஒரு 30 செகண்ட் நிற்போம். உடனே என்ன, நாமளே ஒரு கால் மாத்தி ஊனி நிற்போம். அது நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ரத்த ஓட்டத்துக்காக உடம்பா நம்மள வந்து அப்படி செய்ய வைக்குது, தோண்ட வைக்குது. ஒரு மாதிரி வலி ஏற்படும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப நாமளே காலை மாறி நிற்போம். ஊனி நிற்கும் போது திரும்ப அந்த காஃப் மசில் சுருங்கி விரியும். அப்ப திரும்ப ரத்தத்தை மேல தள்ளி விடும். ரத்தம் அந்த இடத்துல நிக்க என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி மறுத்து போற மாதிரி ஃபீலிங் வரும். இதுதான் இயல்பா நடக்கக்கூடியது. பட் சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலை காரணமாக, பிளஸ் அதே போல இப்ப பெண்கள், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் செய்வாங்க ரொம்ப நேரம். நிறைய பெண்கள் நானும் பாக்குறேன், சமையல் தாங்க பண்றேன் நின்னுட்டு இருக்க வந்துருச்சுங்கிறாங்க. இதே அந்த காலத்து பெண்கள் கூட இதை விட அதிகம் கூட இருக்காங்க, வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்ல. அப்போ நம்ம பார்க்கணும், உடற்பருப்பன், அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், மலச்சிக்கல் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அதே போல இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுமே இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப முன்ன வந்து சமையல் வந்து நிறைய நேரத்துல வந்து உட்காந்துட்டு பண்ற மாதிரியும் இருக்கும். பிளஸ் சாப்பாடுமே வந்து கீழே தரையில உட்காந்துட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். முன்ன காலத்துல பாதியாவது இருக்கும். எல்லாமே வந்து சேர்ல உட்காந்துட்டு எப்பவுமே நின்றுட்டு பண்ற மாதிரி இருக்கு, மாறி இருந்துட்டு இருந்தது. இப்ப எப்படின்னா சமையல் அப்படின்னா எல்லாமே நின்றுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு மேக்சிமம் டைம். பிளஸ் சாப்பிடும் போது எப்படின்னா சேர்ல உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க. நம்ம சேர்ல உட்காந்துட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா நம்ம கால் வந்து நம்ம கீழே தொங்க போட்டு தான் இருக்கும். அதுவுமே வந்து நாட் வெரி அட்வைசபிள். அதனால பட் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற போது, சரி சமையல் வேற வழி இல்லை, நின்றுதான் செஞ்சாலும் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு. பட் அப்ப அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது காலை மடக்கி வைக்கிறது. சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்கனாலுமே காலை மடக்கி வைக்கலாம், இல்ல காலை நீட்டி உட்காரலாம், இல்ல கீழே தரையில உட்காந்து சாப்பிடலாம். மாறி பொசிஷன் மாத்திட்டே இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் வந்து அவங்க சீரா இருக்கும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் நிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இல்லை. மாத கணக்குல, வருஷ கணக்குல தொடர்ந்து நிக்கிறதுனால அந்த பிரஷர் வெயின்ஸ்க்கு ஜாஸ்தி ஆகி அப்படியே அது வெரிகோஸ் வெயினா மாறும். யாரெல்லாம் அதிக நேரம் நிக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் வருது. அது டீச்சர்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் போனா பல மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. போலீஸ் இருக்கலாம், டீச்சிங் சைட்ல உள்ளவங்களோ இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இது ஆரம்பத்துல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து அந்த கால்ல வந்து அந்த பச்சை நரம்பு மாதிரி கொஞ்சம் தெரியும் மைல்டா. அப்பவே அது தெரியும் போதே அவங்க வந்து உஷாரா, ஓகே நமக்கு வெரிகோஸ் வெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்பத்துல இருந்தே அவங்க வந்து கொஞ்சம் உடற்பயிற்சிகள், அதாவது மெயினா நிக்கிறத குறைச்சிக்கணும். அதே போல காலை தொங்க போட்டு உட்காரத குறைக்கணும். அதுக்கு பதில் வாக்கிங், காலுக்கான உடற்பயிற்சிகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த லெவல்லயே ஈஸியா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் என்ன, அந்த மாதிரி கண்டிஷன்ல பெரும்பாலும் அதை யாரும் கவனம் கொடுக்க மாட்டாங்க. அதே சும்மா பச்சை நரம்பு தானே ஒண்ணும் இல்லை அப்படின்னு விட்டுடுவாங்க. அது வலி இல்லைன்னா சுத்தமா கவனிக்க மாட்டாங்க. நமக்கு இந்த வலி வருது, அப்புறம் சிலருக்கு தான் வலி இருக்கும், எல்லாருக்கும் வலி சொல்ல முடியாது. அதே போல அந்த புண்கள் வந்தா எளிதில் ஆறாது. நீண்ட நாட்கள் புண்கள் இருக்கும். ஆனா அந்த புண்கள் ஆறக்கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆறாத புண்கள் ஆறதுக்கு அது வெரிகோஸ் வெயின்னால புண்கள் ஆறாம இருக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் கூட அல்சர் இருக்கு, ஆறாம புண்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வரோம். புண்கள் ஆறும் நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படக்கூடிய உடற்பயிற்சிகள், முத்ராஸ்கள், டயட்டு, மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதுவும் வெரிகோஸ் வெயின் ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்கன்னா நிச்சயமா சரி பண்ணிக்கலாம். பேஷண்ட் கடைப்பிடிச்சா அவங்க கையில இருக்கு ரிசல்ட். அதனால வந்து வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது முற்றிய நிலையில வேற வழியே இல்லை அப்படின்னா, இதுல என்னன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல முடிச்சுக்கலாம் காணப்படும். அப்ப பல இடத்துல உங்களுக்கு சர்ஜரி செய்ய வேண்டியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. சப்போஸ் அப்படி செய்தா கூட திரும்ப வராதுன்னு சொல்ல முடியாது. புண்கள் எளிதில் ஆறாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. பிளட் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு இஷ்யூ வந்துடும். அதனால அரிப்பு ஏற்பட்டா, வலி ஏற்பட்டா தயவு செய்து சொரியக்கூடாது.
அது மேல கையே வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உகந்த ட்ரீட்மெண்ட்டை கட்டாயம் நீங்க கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் மேற்கொண்டு பாதிப்பு இருக்காது. ஏன்னா இப்போ ஒருத்தர் சர்ஜரி பண்ணிடுறாரு வெரிகோஸ் வெயினுக்கு, திரும்ப அதே வேலையை போய் அதிக நேரம் நின்று வேலை பார்த்தா திரும்ப அவருக்கு வராம போகாது. அப்ப எத்தனை முறை எத்தனை இடத்துல நீங்க சர்ஜரி பண்ண முடியும்? அதனால முடிந்த அளவு சர்ஜரி இல்லாம பார்த்துக்கணும். வர்றதையே முதல்ல நம்ம தடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம சில பயிற்சிகள் இருக்கு, அதை கட்டாயம் செய்யணும். ஆரம்ப நிலையிலேயே செய்தா பெரிதா பாதிப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் இருக்கு, அதை கடைப்பிடிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ நீங்கள் நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஃபைனலாக என்ன? ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் திடீர்னு ஏதோ ஒரு தோணுது, இது நம்ம செஞ்சாகணும் நாளைக்கு, இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை இமீடியட்டாக நீங்கள் வந்து செய்யுங்க. அதை போஸ்ட்பான் பண்ணாதீங்க. இல்லை இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நான் வெளியே வரணும்னு நான் நாளையிலேருந்து நினைக்கிறேன்னா நாளையிலேருந்து அதை செயல்படுத்துங்க. நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா இல்லை அடுத்த வாரம் லென்ட் ஸ்டார்ட் ஆகுது, லென்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா கிறிஸ்மஸ்க்கு மட்டும் நம்ம இதை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இதை விட்டுடலாம் அப்படின்லாம் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. உங்கள் மனசு ஒன்று சொல்லுது அப்படின்னும் போது தேவையில்லாமல் அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காது. ஏதோ ஒன்று, ஏன்னா அந்த இடத்துல ஒருவேளை நீ அதை செஞ்சனா இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீ மாத்திக்கோ, நாளையிலிருந்து மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அது இமீடியட்டா ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளையோ இன்ட்ரோ ஸ்டார்ட் நவுனா ஸ்டார்ட் நவ் தான். நான் இதை தள்ளி போடுதல் அப்படிங்கிறது கூடவே கூடாது. எனக்கு நான் இயல்பாக என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, இல்லை நான் இப்படி ரொட்டீனை நான் மாற்றணும் நான் விருப்பப்படுறேன்னா அப்போ ஏற்கனவே எது இருக்கிறது ஒரு கோளாறு இருக்க போய் தான் மாற்றணும். அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்புகளை தந்துச்சு அப்படின்னா முதல் வாய்ப்புகளை ரெண்டாவது வாய்ப்பை தேர்ந்தெடுக்க என்ன பண்ணுங்க, முடிவு எடுங்க. ஏன்னா முதல் வாய்ப்பில் ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் ரெண்டாவது வாய்ப்பு என்ன ஆகுது, இன்னொன்று கிடைச்சிருக்குது. இன்னும் முதல் வாய்ப்பு நம்ம சொதப்பி இருப்போம், அதனால ரெண்டாவது வாய்ப்பு என்ன பண்ணிருக்கோம், கிடைச்சிருக்கும். அப்போ அதை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தவற விட்டு விட கூடாது. ஸோ ஸ்டார்ட் நவ், உடனே செய். அதான் சொல்லிருக்காங்க, ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய். கற்றுக்கொள்வோம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கடவுள் கொடுத்திருக்கிறார், வாழ்வின் உண்மைகளை அறிய செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து திருச்சி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் சௌரிமுத்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். அவர் மட்டும் கிடையாது, நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் நிறுவனர் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவரோட சேர்ந்து இன்னைக்கு இன்னொருத்தரும் பிறந்த நாள் கொண்டாடுறாரு, மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருட்தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் அவர்கள். ஸோ உங்க மூவருக்குமே நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம், அவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கலாம். அவர்களோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் திருச்சி மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு சவரிமுத்து ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பாறுபோற்றும் அளவிற்கு இறையரசின் மதிப்பீடுகளை கட்டி எழுப்பிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மதுரை உயர்மறை மாவட்டத்தின் அருட்பணியாளரும் தமிழக ஆயர் பேரவையின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலரும் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான அருட்பணியாளர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்ற மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று பிறந்தநாள் காணும் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் அலெக்ஸ் ஞானராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். யோஹான் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜேஎல் தியா எலோஷி ஜெரோம் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜெரோம், அம்மா டோனா, தாத்தாக்கள் ஆபிரகாம், மைக்கேல், அம்மம்மா ஹெலன், பாட்டி கிளாடி, ஆன்ஜி, ஏஞ்சலிகா, ஆனி, ரெக்ஸ், ஜெனிஃபர், மைக்கேல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கிறிஸ்டினா கவிதா இன்று தனது 29ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சகாயராஜ், அம்மா சபீனா, சகோதரி மரிய மெட்டில்டா, மகள் இவாஞ்சலின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசாயா 43:1. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்வின் உண்மைகளை அறிந்து கொள்வோம், உணர்ந்து வாழ்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.